அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள்வாக்கம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். செல்ல பிள்ளைங்களா, எப்பவுமே எல்லாருமே நல்லா இருக்கணும். வருகிற புதன் வியாழன் 29, 30ஆம் தேதி நம்ம கருமாரி அம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம். ஏன்னா நான் எப்பயுமே சொல்கிற விஷயம் ஒன்று தான், ஒரு கடவுளை உட்கார வைக்கிறோம் அப்படின்னாலும் அந்த அனுகிரகம் இருக்கணும், ஒரு கும்பாபிஷேகம் நடத்துறதுனாலும் அந்த புண்ணியம் இருக்கணும். இது ரெண்டுமே இல்லைனாக்கா எதுவுமே நடக்காது. அது அந்த விஷயத்தில் நான் ஏதோ ஒரு பூர்வீகத்தில் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கிறேன். அதனால் என் காட்டார் அம்மாவுக்கு அப்புறம் இந்த கருமாரி அம்மனுடைய மகா கும்பாபிஷேகம் நடக்க போது முழுக்க முழுக்க அந்த சோம் அம்மா அந்த ஐயா அவர்களுக்கு நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது ஒரு கோயிலில் நம்ம செலவு கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க மத்தியில் அவர் அந்த தாய்க்காக முழுமையாக நம்ம எல்லாமே செய்யணுன்றதுக்காக அவர் சார்பாகவே நம்ம கருமாரி அம்மாவுக்கு நமக்கு எந்த ஒரு சிரமமும் கொடுக்காமவே அவராக ஷீட் போட்டு கொடுத்து நடக்கக்கூடிய மகா கும்பாபிஷேகத்துக்கும் சரி, இங்கே நடக்கக்கூடிய அன்னதானத்துக்கும் சரி, எல்லாமே மொத்தமாகவே நானே செஞ்சு கொடுக்குறேன். என் தாய் காட்டாகரத்தில் குடியேறி இருக்காங்க, அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி செலை கொடுத்த அந்த ஐயா உள்ளம் அவர்களே எல்லா செலவுகளும் ஏற்றுக்கொண்டு எல்லாமே அவர் தான் செஞ்சுட்டு இருக்காரு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகளும் வணக்கங்களும் என்னுடைய செல்ல பிள்ளைங்க சார்பாக அவருக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் செல்ல பிள்ளைங்களா, சில பேர் திருந்தாத ஜென்மங்கள் இருந்து என்ன லாபம், வருந்தாத உள்ளங்கள் வாழ்ந்து என்ன லாபம், சரியா? ரெண்டுத்துக்கு என்ன அர்த்தம்னா, சில ஜென்மங்கள் என்னன்னாக்கா காட்டாதார அம்மனுடைய வீடியோஸ் போட்டால் தான் நமக்கு வியூவர்ஸ் வரும், கமெண்ட்ஸ் வரும் அப்படின்றதுக்காக திருந்தாத போடுறாங்க. வருந்தாத சில ஜென்மங்கள்னாக்கா நம்ம வீட்டு பெண்கள் யாராவது அம்மனுடைய வழிபாட்டில் இருந்து ஒரு கடவுளை வணங்கி அவங்களுக்கு ஒரு 4 விஷயம் சொன்னால் நடக்குன்ற நம்பிக்கை நம்ம வீட்டு பொம்பளைங்களை யாருன்னா ஒருத்தர் அவங்க நினச்சிருந்தாக்கா இப்படிலாம் ஒரு வீடியோ அவங்களை எடுத்து போட்டு சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா ஒரு உன்னதமான தாய் வயிற்றுல வரவங்க அதை செய்ய மாட்டாங்க. தர்தலன்னு சொல்லுவாங்க இல்லையா, நேர்ந்து விட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் அதுதான் செய்வாங்க. அடுத்தவங்க வீடியோ போட்டால் தான் சாப்பாடு, நீ எதை விதைக்கின்றாயோ அதே நீ அறுவடை செய்வாய். நீ நினைக்கலாம், ஐயோ அவங்களை எடுத்து போட்டுட்டோம், நம்ம சேனலுக்கு வியூவர்ஸ் வந்துச்சு, ஃபாலோவர்ஸ் வந்துச்சுன்னு. அது தவறு. அது நீ பெருமைக்கு அப்படி பண்ணிக்கலாம். ஆனால் கடவுளுக்காக உண்மையாக கஷ்டப்பட்டு வாழ்ந்து இத்தனை சேவைகள்லாம் செஞ்சு இத்தனை பழி சொல்லுக்கெல்லாம் ஆளாகி இடம் விட்டு இடம் ஊர் விட்டு ஊர் பல அவதுறைகள்லாம் கடந்து ஒரு ஆன்மீகத்தை வளர்க்கணும், ஒரு கோயிலை வளர்க்கணும் நாங்கள் எல்லாம் கொண்டு வந்தாக்கா அதுக்கு கிடைக்கிற பழி சொல்லலாம், ஊரை ஏமாத்துறா, ஃப்ராடு, சரியில்லை, மக்களை ஏமாத்துறா, அப்படி எத்தனை மக்களை ஏமாற்றி எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க, எத்தனை பேர் எத்தனை இது சொல்லியிருக்குவாங்க. நான் நிறைய சில வீடியோங்களை நான் சொல்லிட்டேன். எனக்குன்னு தனிப்பட்ட 1000 விஷயங்கள் இருக்கும், எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் செய்கிறேன். இதனால் மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற கேள்வி ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரே பதிலாக நான் கொடுத்துட்ருக்குறேன். ஆனால் சில பேர் என் வீடியோ போட்டால் தான் சாப்பிடுவீங்க அப்படின்னும் போது அதுக்கான முயற்சி செஞ்சுட்ருக்குறோம். அப்படியே கரெக்டாக நம்ம தான் புத்திசாலி அப்படின்றதுக்காக கரெக்டாக அதை எந்த டைமுக்கு எடுத்து போட்டாக்கா ஸ்ட்ரைக் உள்ளாத மாதிரி நம்ம அந்த வேலை செய்யணும் நீ நினச்சிட்ருக்க. எப்படியாப்பட்ட புத்திசாலியும் ஒரு சின்னதாக என்ன செய்வான், அந்த சின்ன ஊசில் நூல் நுழையுது, அப்போ என்ன செய்வான், ஏதோ ஒரு ஓட்டை விட்டுருக்குல்ல. அதனால அதுக்கான கர்ம வினைகள் அந்த கருமாரி யமனுக்கு யமனா நிற்பவள் அந்த கருமாரியே தக்க கூலி கொடுப்பாள். அதுதான் சரி செல்ல பிள்ளைங்களா. அதுக்கப்புறம் விஷயத்துக்கு வரேன். அந்த ஐயா உள்ளம் அவர் என் தாயாக நான் பார்க்குறேன். என்ன காரணக்கா, இன்னைக்கு இவ்வளோ தொகையில் செலவு பண்ணி இன்னைக்கு பிரம்மாண்டமாக இந்த காட்டாகர அம்மன் திருக்கோயிலில் பிரம்மாண்டமாக ஷீட் போட்டு கொடுத்துருக்குற அந்த ஐயா உள்ளம் பல்லாண்டு வாழ்க. எனக்கு இதுக்கு முன்னாடியும் எனக்கு உதவி செஞ்ச சில தாய் உள்ளங்க, அதாவது அம்பிகைக்கு செங்கல் சிமெண்ட் எடுத்து கொடுத்தது வாழ்நாளில் நம்ம எப்பவுமே மறக்கக்கூடாது. நம்ம உயரத்தில் போகிறோமோ கீழே வரோமோ செய்கிற நன்றி மறக்காமல் இருக்கும்னு நினைக்கிறவங்க தான் ஒரு உண்மையான மனுஷத்தன்மை. அது என்றைக்கு நான் மறக்க மாட்டேன். ஒரு முட்டாள் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறேன், மற்றவங்களுக்கு உடம்பு சரியில்லைனாக்கா நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லைனா எப்படி? ஓகே, அந்த பாக்கியத்தை கடவுள் எங்களுக்கு தானே கொடுத்துருக்குது. மற்றவங்கள சரி பண்ணும் போது எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்குது இல்லையா, அதை நினச்சி நாங்கள் பெருமைப்படலாம் இல்லையா. அதுக்கப்புறம் எத்தனை பக்தர்கள் கொடுத்து நாங்கள்
எத்தனை பேர் கொடுத்துன்னு வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. இந்த அம்மா கிட்ட போனேன், நான் இவ்வளோ கொடுத்துருக்குறேன், எத்தனை பக்தர் வந்து கொடுத்தது நீ என்ன வந்து பார்த்துருக்கிறியா? நீ என்ன பார்த்துருக்கிறியா? கெடிவே கிடையாது. மற்றவங்களுக்கு நானும் ஒன்றும் கெடிவே கிடையாது. என்றைக்கு நான் சொல்கிறேன், எங்களுடைய சொந்த கஷ்டத்தில் எங்களுக்குன்னு இருந்த எல்லாத்தையும் விற்று ஒன்று இல்லாமல் இந்த கோயில் மட்டும்தான் எங்கள் சொத்தாக வந்து நாங்கள் உட்காந்துருக்கோம். எங்களுக்குன்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே நான் வீடியோ அங்கே போடுறதுக்கு முன்னாடி நான் உருவாக்குனது இது எல்லாமே. சரியா? யாருடைய உழைப்பு, யார் மக்களை ஏமாற்றி தின்னு ₹1 இந்த ஆலயத்தை நான் கட்ட கிடையாது. சில பேர் பேசுகிறீங்க இல்லையா, கடவுள் ஒன்று கண்ணு மூடியாக இருக்க போது அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக அந்த தெய்வம் சில பேர் நின்று கொள்ள வைக்கும் அந்த அம்மனே. அப்புறம் சின்ன பிள்ளைங்களா அழகாக உட்காந்துருக்காங்க பாரு அம்மா. அப்புறம் என்னுடைய பிள்ளைங்க எல்லாம் கேட்குங்க, அம்மா இங்கே வந்து பழைய வீடியோவில் வேப்ப மரம் இருந்துச்சு எங்கே அப்படின்னு. இது என்ன ஆச்சுன்னா செல்ல பிள்ளைங்களா, அடியில் வந்து பாறை இருக்கிறதுனால மரம் எல்லாமே உடந்து போயிடுச்சு, அடி வரைக்குமே மக்கி போயிடுச்சு. அப்போ அம்மாவுக்கு பால் அபிஷேகம் கொடுத்து பூஜை பண்ணி அம்மனுடைய உத்தரவாதம் கேட்டு குங்குமம் திருநீர் போட்டு அம்மா குங்குமம் கொடுத்த பின்னாடி அந்த மரம் எல்லாம் வெட்டக்கூட உள்ள அப்படியே உழுக்குனது வந்துடுச்சு. அப்படியே எடுத்து கொண்டு போய் வச்சுருக்குறோம். ஏன்னா மரம் காஞ்சிடுச்சு. மரம் இருந்தாலும் இங்கே இருக்குது பூஜைக்காக. பின்னாடி ஒரு மரம் சிங்கம்மா மாசாணி அம்மா பின்னாடி இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஷீட்டு பாருங்கள் செல்ல பிள்ளைங்களா எப்படி இருக்குன்னுட்டுன்னு. அப்புறம் செல்ல பிள்ளைங்களா பொழுதுனிக்கு வேலை இருந்ததுனால சரி இது வீடியோ எடுக்கக்கூடிய நேரங்கள் அமையல. அதனால இப்போ நைட் டைம் ஆகிடுச்சு. சரி எல்லாம் ஷார்ட்ஸில் வீடியோ போட்டிருக்கிறோம், ஷீட் போட்டுக்கிறது எல்லாம். அதாவது நம்ம வந்து எதுவுமே நினைக்க வேண்டாம், கடவுளே அதை அமைச்சிக்கும். ஐயோ அம்மாவுக்கு நம்ம ஷீட்டு போடணுமா, அம்மாவுக்கு நம்ம இதை செய்யணுமா, நம்ம அம்மாவுக்கு செலவு பண்ணணுமா, நம்ம அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணணுமா, ஐயோ அம்மாவுக்கு புடவை சாத்தணுமான்னு நம்ம நிறைய மனக்கவலைகளை உருவாக்கிக்கிறோம் இல்லையா. அப்போ அம்பிகை என்ன நினச்சிட்டோம், அந்த கருமாரி தாயி நீ எதுவுமே கவலைப்படாதம்மா, உனக்கு எல்லாம் நான் செய்ய வைக்கிறேன். ஏன்னா அம்மாவுடைய கும்பாபிஷேகமே நான் ரொம்ப சிரமப்பட்டு தான் பண்ணேன் செல்ல பிள்ளைங்களா. 10 ரூபா வட்டிக்கு வாங்கி தான் அம்மாவுடைய கும்பாபிஷேகமே நான் நடத்தினேன். அது என்னவோ சில இந்த முட்டாளுங்கள்லாம் கேட்குற மாதிரியே முட்டாள் தான் நான் பண்ணிட்டேன், முட்டாள் வேலை தான் பண்ணிட்டேன். மக்களை ஏமாற்றி அந்த பணத்தை வாங்கி கும்பாபிஷேகம் பண்ணாமல் நான் போய் வட்டிக்கு வாங்கி கடன் பட்டு நான் கும்பாபிஷேகம் பண்ணேன். அப்போயே நான் என்ன நினச்சிட்டேன், நம்மளுக்கு மீண்டும் இதெல்லாம் செய்யக்கூடிய கொடுப்புனே அமையாது, நமக்கு இது வேண்டாம், ஏன்னா இதுக்கே இவ்வளோ சிரமப்பட்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் நான் சில வீடியோங்களில் சொல்லியிருக்கிறேன் இல்லையா. எங்களுக்கு கை தொழில் என்ன தெரிஞ்சது எல்லாமே சும்மா சில பேர் மாதிரி மக்கள் வந்து கொடுத்தா போதும் அதில் வாழ்ந்து சாப்பிட்டுடலான்ற மாதிரிலாம் நாங்கள் வாழ கிடையாது. எல்லாமே எப்படி பேசணுன்றதுக்காக எப்படி வேணால் பேசுகிறவங்களுக்கு சில பேருக்கு இந்த பதில். அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய உழைப்பு அளவுக்கு மீறி இருக்குது. அளவுக்கு மீறி எங்களுடைய கஷ்டத்தில் தான் நாங்கள் எல்லாருக்குமே சாப்பாடு போட்டுட்ருக்கோம், எங்களுடைய கஷ்டத்தில் தான் நாங்கள் எல்லாருமே பார்த்துட்ருக்குறோம். யாராவது ஒருத்தர் வந்து சொல்லு நாங்கள் கொடுத்து இந்த அம்மாவுக்கு பண்ணணும், ஒருத்தர் வந்து சொல்லு சரியா. அதனால் வந்துட்டு பேசுகிறோன்றதுக்காக வியூவர்ஸ்க்காக என் வீடியோ எடுத்து போடணும்னு நீ போட்டிருக்க சில பேருக்கு அதுக்கெல்லாம் வருவேன், பதில் கொடுக்க வரமாட்டேன். எப்படி ப்ராப்பராக எப்படி உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை எடுக்குவோம். நான் நீ எந்த ஊர்லேயே வரும், நீ எந்த அட்ரஸ்லாம் இருந்துட்டு போ, அது கிடையாது. அது சேனலு, அது என்ன பண்ணுமோ அது என்ன செய்யணுமோ எங்களுக்குன்னு கடவுள் ஒரு வழி காட்டாதான் அது பண்ணுறது நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா நான் எப்பயுமே நான் சொல்கிறது அமைதியாகவும் சொல்லிட்டேன், ஆர்ப்பாட்டம் பண்ணி சொல்லிட்டேன், கோவமாக கத்தி சொல்லிட்டேன். கேஸும் போட்டிருக்குறோம் சில சேனல் மேலே, ஏன்னா கேஸும் போட்டிருக்குறோம். ஏன்னா என்னென்னா வந்து ஒரு உண்மையில் எடுத்து போட்டாக்கா அந்த சேனல்களுக்கெல்லாம் ஒரு சல்யூட் அடிக்கலாம். இந்த பொய்களை வந்து ஒரு உயிர் போதுனாலும் இந்த மீடியாக்கள் மட்டும்தான், ஒருத்தர் உயிர் வாழ்கிறாங்கனாலும் இந்த சில மீடியாக்கள் மட்டும்தான். சில மீடியாங்க தான் உண்மையாக இருக்கிற ஊடகங்கள்லாம் பல ஊடகங்கள் இருக்குது. அந்த உண்மையாக இருக்கிற ஊடகங்கள்லாம் என்னை யாரும் ஒருத்தர் கூட அவதூறு பண்ணவும் கிடையாது. பணத்துக்காக வேலை பார்த்த சில மீடியாக்கள் மேலே தான் நாங்கள் கேஸ் பதிவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்றது ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் தெளிவுரைப்படுத்திருக்கிறேன். திருப்பும் இந்த வீடியோ மூலியமாகவும் நான் தெளிவுரைப்படுத்துகிறேன். சில சேனலுக்கு வந்து ஸ்ட்ரைக் போட்டு வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கோம். சில இது ஏன்னா உண்மையான விஷயங்கள் போட்டிருந்தாக்கா நம்ம மேலே தப்பு இருக்குது, அதனால் அவங்க போட்டாங்கன்னு நம்ம சொல்லலாம். பொய்களை பரப்பி அவதூறுகளை பரப்பி அதில் வரக்கூடிய வருமானங்களை சாப்பிட்ற சில மீடியங்களுக்கு சில ஊடகங்களுக்கு
கண்டிப்பாக அந்த அம்பிகையே வெளிச்சம். அதனால் இப்போ புதுசாக ஒருத்தர் 2 பேர், ஏன்னா இந்த காட்டாகிற ஓம் சக்தி அம்மன் வீடியோ போட்டால் தான் வியூவர்ஸ் போகும், லைக் வரும், கமெண்ட்ஸ் வரும். அல்பத்தனமான அந்த லைக்குக்காக, அந்த வீடியோக்காக, சரியா, உன் வீட்டில் உன் மனைவியோ, உன்னை பெற்றெடுத்த தாயோ, உன்னுடைய மகளையோ இப்படி யாராவது போட்டாக்கா நீ இப்படி தான் ட்ரோல் பண்ணுவியா, நீ இப்படி தான் பேசுவியா, நீ இப்படி தான் பண்ணுவியா, கண்டிப்பாக அதுக்கான கர்மத்தை நீ அனுபவிச்சே தீருவ. எப்பவுமே செல்ல பிள்ளைங்களா, ஒரு காப்பு கட்டுறோம் அப்படின்னாக்கா எல்லாருமே நல்லா இருக்கும்னு நான் நினைக்குவேன். என் குணமே, நான் கோவக்காரியாக இருந்தாலும் என் பாசத்துக்கு அடிச்சுக்க இன்னொருத்தவங்க பிறந்து வந்தால் கூட முடியாது. என்னுடைய பாசம் அந்த மாதிரி. எல்லாருமே நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், என்னுடைய பிரச்சனைகள்லாம் தீரும்னு நினைக்குவேன். ஆனால் இப்போ நான் காப்பு கட்டியிருக்கிறேன் அப்படின்னாக்கா பொய்களை பரப்பின அந்த ஊடகங்களுக்கு நீ முற்றுப்புள்ளி வைக்கணும். சில பேர் தலைவிரிச்சு ஆடுறவங்களுக்கு நீ சக்தி வாய்ந்த கருமாரி தாய் உனக்கு நடக்க போகிற இந்த மகா கும்பாபிஷேகம் அவங்கவுங்களுக்கு கொடுக்க போகிற மறு யுத்தமாக இருக்குன்னு சொல்லி என் தாய்கிட்ட நான் காப்பு கட்டியிருக்கிறேன். என் தாய்க்காக பல வருட காலமாக நான் உண்மையாக இருந்து நான் வாழ்ந்து அதுக்காக கிடைச்ச பரிசு தான் இது. எப்படி அதுக்காக கிடைச்ச பரிசு தான் இது, சரியா? அதனால் என் அம்மாவுக்கு தெரியும் பொண்ணு எப்படின்னு சொல்லிட்டு. அதனால் யார் சேனலுக்கு குறிப்பிட்டு பேசணும், யார் பற்றி பேசணும்னு கிடையாது. சில பேர் அவங்க அப்படியே போயிடுவாங்க. ஏன்னா நான் எதுவுமே பண்ணலை, பண்ணாத ஒன்றை எதுக்கு இல்லாததை இருக்குன்னு போட்டிருக்கீங்க, இருக்கிறத இல்லைன்னு போட்டிருக்கீங்க. இது இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வேணும் இல்லையா? அதனால தான் செல்ல பிள்ளைங்களா, சில பேர் ரொம்ப ஆடுறோம், ரொம்ப அவதூறு பண்ணுறோம். என்னுடைய வழி செல்ல பிள்ளைங்களா, ஒரு கனவு காண்றேன் 20 வருஷமாக. எனக்கு அது என்னன்னு தெரியல செல்ல, இப்படிலாம் ஒரு அசிங்கம் வரும், ஒரு பிரச்சனை வரும்னு நான் உண்மையாக எனக்கு நான் எவ்வளோ வீடியோங்களை சொல்லிட்டேன், நிறைய வீடியோங்களை சொல்லிட்டேன். நல்லது கெட்டது சொல்கிறதுக்கு இல்லாதனால அப்படியே டிக்டாக் போட்டேன். எதுவும் தெரியல, விளையாட்டுத்தனமாக அப்படியே வந்தோம், ஓகே இதெல்லாம் நமக்கு என்ன அப்படின்னுட்டுன்னு. அதுக்கப்புறம் சமூக வலைத்தளங்களே வாழ்க்கையினுடைய பாடத்தை கற்றுக் கொடுத்துடுச்சு. இது பண்ணால் இதுக்கான தப்பான கமெண்ட் வரும், இதெல்லாம் தப்பாக வரும். அப்போ போக போக தான் உலகம் எப்படி நான் புரிஞ்சிட்ட பின்னாடி என்ன பண்ணிட்டு நான் சலங்கை கட்டி இதுக்கு முன்னாடி ஆடிட்டேன். எப்படியே சலங்கை கட்டி ஆடிட்டேன். இப்போ நான் அந்த சலங்கை கழட்டி வச்சுட்டாலும் என்னை நல்லவனு யாரும் சொல்ல போகிறதில்ல, இல்லை நான் கட்டிக்கிட்டாலும் யாரும் எனக்கு முத்திரை குத்த போகிறதில்ல. அதாவது நான் வேடமிட்டு ஆடின ஆட்டம் உண்மைதானன்றது தான் நான் வரும் ஊடகங்களில். அப்போ நான் என்ன நினச்சேன், ஓகே நம்மளை பண்ணணும்னு நினச்சிட்டாங்க, அந்த கடவுளுக்கு உண்மையாக இருந்தாக்கா ஒரு நாள் உண்மைகள் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் எல்லா விஷயங்களும் கடந்து வர ஆரம்பித்தேன். அப்படி நான் எனக்கு இப்படிலாம் பிரச்சனை வரணும் கண்டிப்பாக இந்த இடம் வந்திருக்க மாட்டேன், நான் ஒரு சன்னிதானமும் கட்டியிருக்க மாட்டேன். என்னவோ அறிவு கெட்டு போய் முட்டாள்தனமாக இந்த மாதிரி சொல்கிறானுங்களே, ஆன்மீகத்துக்காக போய் சொல்கிறா, ஃப்ராட் பண்ணுறா, பணம் சம்பாதிக்கிறதுக்கு சம்பாரிச்சு எவ்வளவுதான் சம்பாரிச்சு வச்சுக்க முடியும் சொல்லு? என்னத்தை செத்துட்டா என்ன கொண்டு போக முடியும்? இருக்கும் போதுதான் அந்த பேரு புகழ் மரியாதை பணம் காசு எல்லாம் போயிட்டா என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. எனக்கு அந்த மாதிரி ஆசை இல்லை. எனக்கு எதுக்கு நான் வச்சு பொழைக்கணும், எனக்கு அப்படி வச்சு வாழணுன்ற ஆசை எனக்கு இல்லையே. அப்போ அந்த பணம் எனக்கு என்னத்துக்கு தேவை? நான் அப்படி 20 வருஷமாக நான் கண்ட கனவு தான் என் காட்டாகர் அம்மனுடைய மகா கும்பாபிஷேகம். அப்போ அந்த மகா கும்பாபிஷேகம் நடக்கும்போது ஒரு தாய் உள்ளம் குடியேற்ற லட்சுமி அம்மா ஏற்கனவே அந்த ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய கோயிலை கட்டி கழுத்தில் தாலி கூட இல்லாமல் நகை கூட இல்லாமல் நீ நடத்துறியம்மான்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்னுடைய கும்பாபிஷேகத்துக்கு, நம்ம கோயிலுடைய கும்பாபிஷேகத்துக்கு வரும்போது நகைகள்லாம் போட்டுட்டு வந்திருந்தாங்க. அம்மா 4 நாள் இந்த நகைகள் நீங்கள் போட்டுக்குங்க, வெறும் கழுத்தாக இருக்காதுங்க அப்படின்னு சொல்லி என் வாழ்க்கையில் நான் முதல் முறையாக பக்தர் கொடுத்து அந்த போட்டுக்கிட்ட நகையோட அம்மாவுடைய கும்பாபிஷேகம் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ நான் அழுவுறேன். என்ன அடுத்த வீட்டு குடியை கெடுத்துட்டு நான் அழுதேன், இல்லை யார் வீட்டு சாப்பாட்டில் விஷம் வைக்க வந்ததா அழுதேன், இல்லை யாருக்குன்னா எதனா பண்ணுறதுக்கு அழுத ஒரு சந்தோஷம். ஏன்னா ஒரு 20 வருஷமாக ஒரு கனவு. ஒரு மனுஷன் பிறக்கிறது ஏதோ ஒரு லட்சத்துக்காக பிறக்கிறாங்க, வாழ்கிறாங்க. தான் டாக்டர் ஆகணும், தான் டீச்சர் ஆகணும், தான் கலெக்டர் ஆகணும், தான் ஒரு போலீஸ் ஆகணும் அப்படின்னு எல்லாருமே ஒரு லட்சத்துக்காக வாழ்வாங்க. சில பெண்கள் தான் குடும்பம், கணவன், குழந்தைகள் நல்லா இருக்கணும், அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும், அதுக்காக தன் வாழ்க்கை அர்ப்பணித்து குடும்பத்துக்காக வாழ்வாங்க. சில பெண்கள் வேலைக்கு போனால் தான்
தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியுன்ற போகிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் நான் என்ன வர வாங்கிட்டு வந்தேனே தெரியல, இத்தனை தெய்வத்தை உட்கார வைக்கணுன்ற பைத்தியமாயிட்டேன் நான். அப்போ உட்கார வச்சதுக்கான அடையாளங்கள் என்ன அப்படின்னு வரும்போது தான் இந்த காட்டாரம்மனுடைய கும்பாபிஷேகம். அப்போ இந்த கும்பாபிஷேகம் நடத்திட்டேன் அப்படின்ற ஒரு பேர் ஆனந்தம். அந்த ஆனந்தத்தில் வந்து மேலே மண்டபத்துக்கிட்டேருந்து ஓடி வந்து செல்ல பிள்ளைங்களா அம்மா கும்பாபிஷேகம் நடத்திட்டேன், கலசம் வச்சுட்டேன் அப்படின்னு என் மனசு உருகி ஒரு வீடியோவை நான் பதிவிடுறேன். அந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 2 பேர் அதை வந்து நிறைய வீடியோவாக கட் பண்ணி போட்டிருக்கீங்க. மனசாட்சின்னு ஒன்று உங்களுக்குன்னு இருந்தாக்கா சரியா, உன் பெத்த தாய் ஒரு ஆலயத்தை உருவாக்கி 10 பாத்திரம் தேய்ச்சி, நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், குழந்தைங்கள்லாம் நான் தூக்கி வளர்த்து 10 பாத்திரம் தேய்ச்சி நான் கஷ்டப்பட்டு 5-10 சேர்த்து குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து இந்த இடம் வந்து நான் வாங்கி இப்போ வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். உன் வீட்டில் உன் அம்மா அப்படி ஒரு ஆலயம் கட்டி 4 பேர் அசிங்கம் பண்ணி அவங்க ஒரு வீடியோ எடுத்து ட்ரோல் பண்ணி போட்டால் நீ அமைதியாக இருப்பியா? அடுத்து உங்களுடைய வழியில் நீ எத்தனை நாளைக்கு வாழ முடியும்? அடுத்து உங்கள் வீடியோ போட்டு நீ எத்தனை நாள் நீ சாப்பிட முடியும்? உன் வீட்டு ஆளுங்களோ சரி, உன் சொந்த பந்தமோ சரி, இந்த வீடியோ பார்த்தா உன் மூஞ்சில் காரி துப்பி அங்கே பெருக்கிற தொடப்பு இருந்தால் உன்னே வந்து அவங்க அடிக்கட்டும். சரியா? இதெல்லாம் பேசிட்டாக்கா வாவ், இந்த அம்மா ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களா? இந்த அம்மா பஜாரி, இவ சரியில்லை, இது சரியில்லை. டாக்டரேட் பட்டம், ஆன்மீக செம்மல் விருது வாங்கக்கூடிய தகுதிகள் என்ன இருக்குது? உனக்கு கொடுக்க வேண்டிய தகுதிகள் என்ன இருக்குது? உனக்கு கொடுக்க வேண்டிய தகுதி என்ன இருக்குது? என்னை வந்து பாரு, ஒரு நாளைக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டம் படுறோம், இங்கே எத்தனை பேருக்கு சாப்பாடு போயிட்டுருக்குது, எத்தனை பேருக்கு நல்லது பண்ணிகிட்ருக்குறோம், சில தாய் உள்ள மூலிமா நாங்கள் எத்தனை பேர் நாங்கள் படிக்க வச்சுட்ருக்கோன்னு ஒரு நாள் வந்து என்னை பேட்டி எடுங்க. அப்படியே உங்களை கையை பிடிச்சி நேராக என்னுடைய காரில் கூட்டு போய் வளைச்சி நான் எந்தெந்த இடம் போகிறேன்னு நான் காட்டுறேன். உன்னால் செய்ய முடியுமா? அப்போ அதெல்லாம் செய்கிறதுக்கு எந்த பக்தர் வந்து கொடுத்தாங்கன்னு நீ வந்து சொல்லு, ஆதாரபூர்வமாக நிரூபிய முடியாது. இல்லை பேசணுன்றதுக்காக நீயும் பேசலாம், நானும் பேசலாம், அதெல்லாம் சரி வராது. ஒருத்தர் அழித்து அந்த வீடியோ சந்தோஷப்படுத்தி நம்ம சாப்பிட்றோம், அந்த சாப்பாடு வந்து நிலைக்காது, கண்டிப்பாக அந்த சேனலும் நிலைக்காது. பொய்க்கெல்லாம் துணைய போகாது, உண்மைகளை போடுங்க, உண்மையை கொண்டு வாங்க. சரிங்களா? ஒரு ஆன்மீகத்தை வளர்க்குறோன்றதுக்காக அவங்க வளர்ந்து வர்றாங்க அப்படின்னாவே ஏதாவது ஒரு அவதூறம் பண்ணிடணும், ஏதாவது ஒரு கெட்ட பேர் பண்ணணும், ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை போட்டணும், எதானா ஒன்று பண்ணணும். அப்படி என்ன அப்படி உங்களுக்கு எல்லாம் சில பேருக்கு அப்படி என்ன யார் எல்லாம் எந்த மக்களாவது இந்த அம்மா இப்படி பண்ணிட்டுன்னு சொல்லியிருக்கா? ஏதாவது ஒரு கெட்ட பேர் நான் எடுத்திருக்குன்னா, அனாவசியமாக ஒரு குழந்தைக்கு ஆதரவு கொடுத்து வச்சு என்னை கடத்தல் பண்ணாங்க, அதை பண்ணாங்க. அன்றைக்கெல்லாம் நீங்கள் எங்கே போனீங்க? சில பேர் நானாக தானே பண்ணிவிட்டு என்னுடைய கஷ்டத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் இல்லையா? எங்கள் வீடியோ எடுத்து போட்டு நீங்கள் சாப்பிட்ற அளவுக்கு நான் என்ன உனக்கு பாவத்தை பண்ணேன், உனக்கு என்ன துரோகம் பண்ணியிருக்கிறேன்? சரி, அதனால் ஓகே. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் கேஸ் போட்டால் தான் புத்தி வரும். சரியா? கேஸ் போட்டால் தான் உங்களுக்கெல்லாம் புத்தி வரும். இது லீவு கோர்ட் எல்லாம், அதனால லீவு கேஸ் எந்தெந்த சேனல் மேலே போடணுமோ ஆல்ரெடி போட்டாச்சு. இப்போ புதுசாக 2 பேர் குதிக்கிறீங்க, அப்படியே இடம் தடம் தெரியாமல் ஏவல் பொருள் எதுவும் தெரியாமல் ஆடுறீங்கல்ல, அதுக்கு தான். சரியா? ஒரு உண்மை விஷயங்களை போடு, நாங்களே சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா நான் ப்ரெஸ்ஸில் தான் இருக்கிறேன், நாங்களே சப்போர்ட் பண்ணோம். ஒரு உண்மை விஷயங்களை போட்டாக்கா நம்ம சப்போர்ட் பண்ணலாம். பொய்யான விஷயங்களை ஒருத்தங்களை வாழ வைங்க. எவ்வளோ இடங்கள்ல இருக்குது, பெரிய பெரிய இடங்கள்ல இருக்குது. இங்கே கோடிக்கணக்கில் மக்கள் உண்டியில் போய் கொட்டுறாங்க, டேய் எங்கள் தட்டெலாம் 10 ரூபா போட்டாவே சில்லறை 9 ரூபாய் எடுத்துகிட்டு போகிறவங்கடா என் சன்னிதானத்துக்கு வரவங்க எல்லாம். எப்படி என் சன்னிதானத்துக்கு வரவங்களாம் அப்படி நான் அந்த மாதிரி உருவாக்குனது இந்த இடம். அப்போ எனக்கு வந்து சில பேர் கேட்டுட்டு அமைதியாக போவாங்க, எதுக்கு இவங்ககிட்டலாம் பேசணுன்ட்டு அவங்க போவாங்க. என்னால் அப்படி போக முடியாது. ஏன்னா நான் உருவாக்கின கோயில் இது வந்து நான் பார்த்து உருவாக்குனது. அதனால தான். ஏன்னா நான் எந்திரிக்கிறேன் அப்படின்னா ஒரு நாள் எல்லாம் சமைக்குனால் நான் தான் போகணும், நான் ஒரு தொடப்பெடுத்து பேருக்குனால் நான் செய்யணும் என் அம்மாவுக்கு. இப்போவும் சில இடங்களில் வந்து எப்படியோ இருக்காங்க, கால் மேலே கால் போட்டுட்டுலாம் வாழ்கிறாங்க. நான் இன்னும் வரைக்கும் அந்த வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படல, அதுக்காக எனக்கு நேரம் இல்லை, அந்த வாழ்க்கைக்கு நான் ஆசைப்படலை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் உயிருக்கு வரைக்கும் அம்மாவுக்கு சேவை பண்ணணும். எனக்கு என்ன தெரியுதோ அதை அம்மாவுக்கு பண்ணிட்டு போகணும், அவ்வளோதான். நான் என்னை பொறுத்த வரைக்கும் நானாக தான் வாழணும், மற்றவங்களுக்காக நம்ம வாழணும்னு நான் நினைக்குவேன். எனக்கு வந்து இந்த வீடியோ லிங்க் எல்லாம் பசங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பின உடனே எனக்கு வருத்தம்,
இவனுக்கு இதை போட்டு தான் இந்த வீடியோவில் அப்படி என்ன சாப்பிடுவாங்க அப்படின்னு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ சிலதெல்லாம் வந்து ஓகே அதுக்கான முயற்சி எடுத்துருக்குறோம். ஓகே அதில் வந்து நம்ம சேனல் நம்பர் இல்லை, ஊர் இல்லை, என்ன பண்ண முடியும் அப்படி இல்லை. சரியா, அதே சேனல் இருக்கிறவங்கள்ட்ட சொன்னாக்கா எத்தனை பேர் அட்ரஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா. அதனால் வந்து கேஸ் பண்ணுறேன். ஏன்னா உண்மைகள் இல்லாத எந்த விஷயம் யாராக இருந்து போட்டாலும் அதுக்கான சட்டப்பூர்வமான நடவடிக்கை நான் எடுப்பேன். சட்டப்பூர்வமான நடவடிக்கை நான் எடுக்குவேன். அதாவது கெட்டவனுக்கே கடவுள் துணை இருக்கும்போது உண்மையாக வாழ்ந்த எங்களுக்கு அதை விட ஒரு மடங்கு அதிகமாக தானே இருக்கும். உண்மை தோற்று போகுமா? நிலைக்கும் இல்லை, போய் ஜெயிக்கும். ஆனாலும் அது நிரந்தரம் கிடையாது இல்லை. அதனால தான் செல்ல பிள்ளைங்களா, ஏன்னா இதுவே முதல் கடைசி வீடியோவாக இருக்கணுன்றதுக்கு தான். ஏன்னா நம்ம சட்டப்பூர்வமாக அவங்க மேலே கேஸ் பதிவு பண்ணிடலாம். எதுக்கு சும்மா இவங்களுக்குலாம் பதில் கொடுக்கணும்? அப்போ அவங்க கோர்ட்டு படி ஏறி இறங்கினா தானே புத்தி வரும். இது இந்த அல்ப ஆசைக்காக நம்ம ஆசைப்பட்டோம், இந்த அல்ப விஷயத்துக்காக நம்ம இப்படி பண்ணோம் அப்படின்றது அவங்களுக்கு புத்திக்கு அப்போ தான் வரும். ஒரு முறை நம்ம ஏறி, ஏன்னா அந்த வழியை அனுபவிச்சிருக்கிறேன் நான். இந்த அரெஸ்ட் அந்த கோர்ட்டு படி ஏறி அந்த வழி அனுபவிச்சிருக்கிறேன். அதனால் நம்ம யார் விஷயத்தில் ஆத்திரப்படக்கூடாது, யார் என்னவோ போட்டுட்டு போகணுன்னு நான் நினச்சேன். ஆனால் நான் சாட்சாத் வாழக்கூடிய என் காட்டாகிற அம்பிகையே அவங்க மேலே நீ கேஸ் போடுமான்னு எனக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. சத்தியம் உத்தரவாதம் கொடுத்துருனால இப்போ 2 பேர் புதுசாக வந்திருக்கீங்கல்ல, என் செல்ல பிள்ளைங்களா, என் செல்ல மகன்களா. அதனால் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் இந்த காட்டாகிற அம்மா எடுக்குவேன். சரிங்களா? அப்போ வந்து நீங்கள் எதுக்கு போட்டீங்க, ஏன் போட்டீங்கன்னு பதில் சொல்லுவீங்க. புரியுதா? சமூக வலைத்தளங்கள் ஊடகங்கள் இருந்தாக்கா எல்லாமே எடுத்து போட்டுணுமா, எல்லாமே எடுத்து இந்த மாதிரி கட்டு திட்டு இல்லாமல் சில பேர் ஆடுறவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறேன். பொய்யா இருக்கிற விஷயத்த உண்மையாக போடுறது, உண்மையாக இருக்கிற விஷயத்த பொய்யா போடுற சில ஊடகங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்குவேன். சரிங்களா? அதனால் எனக்கு இப்போது நான் கரெக்டாக இருக்க சரியாக இருக்கேன். எனக்கு யாரை பற்றி எனக்கு பயம் இல்லை. நேர்மையான முறையில் அதுக்கு தகுந்த வக்கீலை வச்சு என்ன பண்ணணுமோ எனக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. என்னுடைய வீடியோஸ் எடுத்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னாக்கா அது வந்து மீடியமாக யார் வேணால் போடலாம் அப்படிலாம் காரணம் சொல்ல முடியாது. சரியா? அதெல்லாம் அப்போ யார் வேணால் போட்டு என்ன வேணால் பண்ணலான்னு. ஏன்னா இப்போ சட்டப்பூர்வமாக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள்லாம் வந்திருக்கு இல்லை. அப்போ அதுபடியே நம்ம போகலாம். சரியா சில பிள்ளைங்களா, எனக்கு வந்து என் வழி என்னுடைய வேலை அப்படின்னு நான் கரெக்டாக என்னுடைய ரூட்டில் நான் போயிட்டுருக்கிறேன். என் அம்மாவுக்கு அபிஷேகம், கும்பாபிஷேகம், என்னுடைய பூஜைகள் நான் என்னுடைய வழியில் போயிட்டுருக்கேன். அப்போ சில பேர் அப்படி சீன்றீங்கனாக்கா நான் பேசுவேன்னிட்டா பேசுனா என்ன பண்ண முடியும்? கத்திலாம் ஒன்றும் வேண்டாம், அப்படியே ஸ்மோகமாக கேஸை பதிவு பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ கோர்ட்டு பார்த்துக்குது, லாயர் பார்த்துக்கிறாங்க உங்களை. நான் எதுக்கு உங்ககிட்ட அனாவசியமாக பேசணும்? அதனால தான் சொல்ல பிள்ளைங்களா இந்த முறை நான் காப்பு கட்டியிருக்கிறேன். ஏன்னா என் அம்மாவுடைய 48 நாள் முடியறதுக்குள்ளே நான் அரெஸ்ட் ஆனது போன வருஷம். இந்த வாட்டி என் அம்மனுக்கு காப்பு கட்டி இருக்கிறதுனாக்கா சில அசுரர்களை அழிக்கணும். அந்த கருமாரி அம்பிகை இந்த பொய்யான அவதூறை பண்ணுறாங்க பத்தியா, அந்த தாய் கூலி கொடுக்கணுன்றதுக்காக இந்த காப்பு நான் கட்டியிருக்கிறேன். இந்த காப்பு அதுக்காக தான் நான் கையில் சுமந்துருக்கிறேன். அதனால தான் செல்ல பிள்ளைங்களா. சரி, அப்புறம் செல்ல பிள்ளைங்களா, எல்லாருமே அம்மனுடைய மகா கும்பாபிஷேகத்துக்கு கலந்துக்குங்க, அம்மனுடைய தரிசனம் பெறுங்க. யார் என்னவோ சொல்லிட்டு போட்டும், கோவக்காரி, பஜ்ஜரி, அவள் சரியில்லை, அவள் இப்படி அப்படின்னு, அதை பற்றி என் காது செவி கூட நான் சாய்க்க மாட்டேன். ஏன் சாய்க்க மாட்டேன்னாக்கா, என்னை பார்க்க 4 பேர் இருக்கிறீங்க இல்லையா, அந்த 4 பேர் என்னை பார்த்தா போதும். சில பேர் இந்த கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க இல்லையா, அது வந்து உங்களுக்கு அது எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. உண்டெல்லாம் நான் படித்து பார்த்து நான் என்ன பண்ண போகிறேன்? உன்னால் எனக்கு ஒரு நேரம் சாப்பாடு கிடைக்க போதா? கிடையாது. உன்னால் நான் என் பிள்ளைங்களுக்கு துணி எடுத்து கொடுக்க போறியா? எதுவுமே கிடையாது. உன்னால் எனக்கு நான் கடன் அடிப்போதா? எதுவுமே கிடையாது இல்லையா? அதனால் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுறது விட்டுட்டு அடுத்த வீடியோ உங்களை போயிட்டு நீங்கள் பாருங்கள். அதனால தான் செல்ல பிள்ளைங்க என்ன பார்க்கக்கூடிய என்னுடைய நல்ல உள்ளங்கள், என்னுடைய செல்ல பிள்ளைங்க, நான் செல்ல பிள்ளைங்களான்னு சொல்கிற அந்த வார்த்தை விரும்பி பார்க்கக்கூடிய என்னுடைய பிள்ளைங்களுக்கு அடுத்தது நம்ம கேப்டன் ஐயா விஜயகாந்த் தொண்டர்கள், பக்தர்கள் அனைவரும் வந்து கலந்துக்குங்க. அது கூட ஆன்மீகமாக அரசியலான ஒரு பிரளயமே கிளப்புனாங்க. என் இடத்துல அவரை வச்சதுக்காகவே ஒரு பிரளயமே கிளப்புனாங்க. ஆனால் ஒரு கடவுள் இடத்துல தான் நான் வச்சுருக்கிறேன்.
அதனால் என்ன கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரங்கள் யாருக்குமே கிடையாது. எனக்கு பிடிச்சதுனால நான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டேன். அதனால் ஐயாவுடைய தொண்டர்கள் ஆகட்டும், இந்த வீடியோ பார்க்கக்கூடியவர்களாகட்டும் அனைவரும் வந்து கலந்துக்குங்க. நான் வருவான்னு நினைக்கிறது இந்த யூடியூப்பில் கிடைச்ச என்னுடைய சொந்தங்கள் மட்டும்தான். ஏன்னா அதுக்கு கிடைச்ச மரியாதைகள் வந்து என்னுடைய பிள்ளைங்க எனக்கு அளவுக்கு மீறி கொடுத்துருக்காங்க. ஆனால் பல பேர் என்னை அவதூறைகள் பண்ணணுன்றது தான் கண்ணனை கட்டின்னு திரும்பினாங்க. அதனால தான் சரி, கடவுளுடைய ஆரம்பங்களில் வந்து யாராலையுமே தப்பிக்க முடியாது இல்லையா? அதனால் நம்பிக்கையை பார்த்துக்கிட்டும். சரி செல்ல பிள்ளைங்களா, நாளைக்கு சென்னைக்கு வருகை புரிகிறோம். அப்படியே நம்ம கேப்டன் ஐயா கோயிலுக்கும் வரோம். அதனால சரி செல்ல பிள்ளைங்களா, சென்னைக்கு எங்கே வரணும் என்னுடைய செல்ல மகள்லாம் கேட்டிருக்கீங்க. ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறோம், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறோம், ஃபோன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருமே பார்க்குறேன். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த என் கூடான நன்றிகள் பல. நன்றி, வணக்கம் செல்ல பிள்ளைங்களா. இந்த ஷீட் போட்டது மனசில் ஒரு பெரிய ஒரு பேர் ஆனந்தம். ஏன்னா வந்து இவ்வளோ ரூபா செலவு பண்ணி அந்த உன்னதமான அந்த சோம் அம்மா அவர்கள் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெரிய மனசு. அவர் நல்லா இருக்கணும், அவர் பல்லாண்டு வாழணும். அவர் பேர் சொல்லி எல்லாருமே அவர் ஐயா அவர் சரி, அவர் அம்மனுடைய வழிபாட்டில் இருந்தாலும் அம்மான்னு சொல்லியிருக்கிறோம். நம்ம சோம் ஐயா அவர்கள் வந்து எல்லாருமே கமெண்டில் வாழ்த்துங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம் செல்ல பிள்ளைங்களா.